வெல்கம் டு சோஃபியா கோச்சிங் சென்டர். நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து புதுசாக டிஆர்பி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் ஓகே, ஆல்ரெடி நான் டிஆர்பி எக்ஸாம் வந்து எழுதியிருக்கேன், பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கான வீடியோ தான். நிறைய பேர் வந்து இந்த தமிழ் குவாலிஃபையிங் எக்ஸாம்லேயே வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து இது வந்து டோட்டலாக வந்து 50 மார்க்ஸ் கொஷின், 50 மார்க்ஸ்க்கு வரும் இந்த எக்ஸாம். அண்ட் கொஷின்ஸ் வந்து 30 தான். ஸோ அதில் வந்து 10 1 மார்க் கொஷின் அண்ட் 20 2 மார்க் கொஷின். 2 மார்க் கொஷின் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தியரிட்டிக்கலாலாம் எழுத வேண்டியதில்லை. டோட்டலாக உங்களுக்கு 30 கொஷின்ஸுமே வந்து என்ன அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும். ஓகேவா? மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்லேயே வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. 10 வந்து 1 மார்க் கொஷினாகவும் 20 வந்து 2 மார்க் கொஷினாகவும். உங்களுக்கு எக்ஸாம்குள்ளே டைம் வந்து என்ன அப்படின்னா 3 hours 30 minutes. 30 minutes வந்து இப்போ எக்ஸ்ட்ரா எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த தமிழ் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, குவாலிஃபையிங் எக்ஸாம், தமிழ் குவாலிஃபையிங்கில் வந்து நீங்கள் 20 மார்க்ஸ் எடுத்தால் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேப்பர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 10th தமிழ் புக் மட்டுமே ரெஃபர் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிள் மார்க்கை வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் பாருங்கள், மேஜரில் வந்து உங்களுக்கு 110 மார்க்ஸ் வரும். அண்ட் தென் எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜியில் 30 கொஷின்ஸ், டோட்டலாக 30 மார்க்ஸ். அண்ட் ஜிகேயில் வந்து 10 மார்க்ஸ். டோட்டலாக வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து 150 மார்க்ஸு. ஸோ இந்த 150 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த தமிழ் குவாலிஃபையிங் எக்ஸாம் அப்படிங்கிறது அதை வந்து இந்த மார்க்கோட ஆட் பண்ண மாட்டாங்க. அது வந்து எதுக்கு அப்படின்னா அதில் நீங்கள் 20 மார்க் எடுத்தால் தான் வந்து இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கொஷின்ஸே வந்து கரெக்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்காக தான். ஸோ டோட்டலாக வந்து இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு 150 மார்க்ஸ்க்கு. இந்த 150 மார்க்ஸுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்கு வந்து இதில் பாஸ் மார்க் அது மாதிரிலாம் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியதில்லை. கட் ஆஃப் வந்து இப்போ 125 தான் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஒவ்வொரு மார்க்கை குறைஞ்சிட்டே வரும். இப்போ 125 வந்து 10 மெம்பர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளே போயிடுவாங்க. ஓகேவா? கேட்டகரி அனலைசிஸ்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்கலன்னா அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் இந்த எம்எஸ்சி பிஎடோ எம்ஏ பிஎடோ முடிச்சிருந்தீங்களாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். பட் எம்காம்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. சேம் அகாடமிக் இயர்லேயே வந்து 2 டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களாலும் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத முடியாது, நாட் எலிஜிபிள். அதே மாதிரி கிராஸ் மேஜர் வந்து நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ வந்து யூஜி வந்து ஒரு மேஜர் பண்ணிவிட்டு பிஜி வந்து அனதர் மேஜர் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. இப்போ வந்து யூஜியில் மேக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஜிலேயும் மேக்ஸ் முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேவா?